நம சிவாய. மரகுண பாண்டியன் ஒரு மன்னன் இருந்தார். எந்த ஊரு? திருவிடை மருதூர். அவர் என்ன பண்ணாரு, ஆலயத்துக்குள்ள சாமி தரிசனத்துக்கு போறார். ஒருத்தனை கையை கட்டி நிக்க வச்சிருக்காங்க. மன்னர் உள்ள போது கேட்கிறாரு, இவன் என்ன தப்பு பண்ணான்? மன்னா, சாமிக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்காக எள்ளு காய போட்டிருந்தோம், அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டுட்டான். அவன் ஒரு பிடி எள்ளை எடுத்து அப்படி வாயில போட்டு அப்படி கொஞ்சம் கொதப்பிட்டான், மென்ட்டான். அந்த எள்ளு சாப்பிடும் போது வெள்ளையா பால் மாதிரி வரும், வாயில ஒழுகுது. அவனை அடிச்சு கையை கட்டி நிக்க வச்சிட்டாங்க. அந்த எள்ளை சாப்பிட்டுட்டான், அதனால நிக்க வச்சிருக்கோம். சாமிக்கு போட்ட எள்ளு, சாமிக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக வச்சிருந்த எள்ளு, அதுல அபச்சாரம் போட்டான். சரி, இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? அவன் கையை கட்டி வச்சிருக்க, கையை அவுத்து விடுமோல, இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? என்ன இதுக்கு என்ன பரிகாரம்? மன்னா, இவன் அடுத்த ஜென்மத்துல மாடா பிறந்து இந்த செக்குல அந்த மாடை கட்டி இவன் இந்த செக்குல இருக்கிற எள்ளை அரைச்சு சாமிக்கு எண்ணெய் கொடுத்தாதான் இவன் செஞ்ச பாவம் தீரும். அப்படியா? ஆமாம். உடனே அந்த வேலையாள் கண்ணத்துல பலான்னு ஒரு அடி, வரகுண பாண்டிய அப்படி பலான்னு அடிக்கிறார். அடிச்ச உடனே என்ன பண்றான், வாயில கொதப்பி வச்சிருக்கான் அந்த எல்லாம். அடிச்ச உடனே அப்படியே கொட்டுது, கையில எடுத்துக்கிட்டார். எடுத்து அப்படியே அந்த மன்னன் சாப்பிட்டுட்டான். எல்லாம் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. மன்னா, இது என்ன செய்றீங்க நீங்க? இல்லப்பா, இந்த செக்கு ஆட்டு உண்டான பதியங்களை பாடி சாமியை அப்படி சிறிதாக்கி ஒரு சிலிண்டர்ல அடைச்சு அதுல ஒரு ஓசை போட்டு நீ வச்சிட்டீங்கன்னா அயன்காரங்கிட்ட போனான்னா அயன் பண்ணுவாரு. வீட்டுல நீங்க பாத்திரத்துல சாப்பாடு போட்டா சாப்பாடை வேக வச்சு தருவாரு. கரண்ட்ல எரிய வைக்கணுமா, லைட் எரிய வைப்பாரு. அவரை பயன்படுத்துறதுல தாமா இருக்குது எல்லாமே. அவரை நம்ம பயன்படுத்திக்கணும். அவரு பேரண்டம் உள்ள அப்பதான் அங்கதான் இருக்காருன்னா அப்புறம் வேற எங்கேயும் இல்லையா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அவனை எப்படி பிடிக்கணும்? சிக்கனை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? சிலிண்டருக்குள்ள எப்படி வாயு அடைச்சு வச்சு நம்ம வீட்டுல பயன்படுதோ அந்த மாதிரி. கங்கையில தண்ணி போகுது, அந்த தண்ணியை நம்ம குடத்துல கொண்டு வந்துடல வீட்டுக்கு. சின்ன குடத்துல எத்தனை என்ன குடிது? கங்கா தீர்த்தம் கொடுக்குறீங்கல்ல, அந்த கங்கையே நீங்க சொம்புல அடைச்சிடுறீங்களே. அவனுக்கு தேவை உங்களுடைய அன்பு தான். உங்க வாயிலிருந்து ஒரு பதிகம் கேட்கிறான், எங்க போனாலும் ஒரு பதிகம் பாடு. சுந்தரரை அடிமை கொண்டது எதுக்கு? சுந்தரரை அடிமையாக்கி சுந்தரருடைய பாட்டுக்கு அடிமையானார் சாமி. ஆக அடியார் பெருமக்களை, நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு நம்ம பெருசா எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறத தவிர வேற எந்த உலகத்திலையும் எதுவும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. வள்ளுவரும் சொன்னாரு, நம்ம சம்பந்தமூர்த்தியும் சொன்னார், மண்ணில் இங்கதான் நல்ல வண்ணம் வாழணும், இங்கதான் நல்ல வண்ணம் வாழணும். வாழ்ந்தா மையத்துள் வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இங்க நல்லா வாழ்ந்துட்டேன்னா, நல்லா வாழ்றதுக்கு வழிமுறை இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் பெரிய இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டா இல்ல அது இதெல்லாம் இங்க சொல்ல வேணாம். காலைல எந்திரிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. முடியலையா நல்ல வார்த்தை பேசுங்க. சாமி கூட இருப்பார், எப்பவும் இருப்பார். இன்னைக்கு இருக்காரு, என்னைக்கு இருக்காரு. அவரு அடியார்கள் கூட தான் இருக்காரு, பல அடியாரோடு தான் இருக்காரு சாமி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சைவம் வளர்ந்துட்டு போகுது. இது மாதிரி சத்சங்கங்கள்ல நம்ம பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களை கேட்க வைக்கிறார், என்ன பேச வைக்கிறார், உங்களை கேட்க வைக்கிறார். நம்ம தவறாத செஞ்சு அடுத்தது பிறவி வேண்டாம், அந்த பிறவாமை இல்லாத நிலை எய்ய வேண்டும் என்று இறைவன் ஒரு விண்ணப்பம் வச்சு இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த மாதம் வேற ஒரு தலைப்புல நம்ம சிந்திக்கலாம். திருச்சி தந்த சொற்பொழிவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திருமலிசை அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இதுக்கு அனுமதி அளித்து முழு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அரங்காவலர்களை வணங்கி ஆலய சிவாச்சாரியர்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, பெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க,
குக்குடம் வாழ்க செவ்வேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே கருதாப்பிளையும் செந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின்னைந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் தொழாப்பிளையும் துதியாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே வான்மகிழ் விழாது பெய்க பலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பம் பெருகும் இயல் உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா.